வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள். முதலில் 2025இல் இருக்கப் போகின்ற முக்கிய கோள்களின் நிலைகளையும் அவற்றின் பெயர்ச்சிகளையும் பார்க்கலாம். வருட ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். மே 14, 2025 அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு சென்று மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு வருகிறார். சனி பகவான் வருட ஆரம்பத்தில் கும்பராசியில் இருக்கிறார். மார்ச் 29, 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு பகவான் வருட ஆரம்பத்தில் மீனராசியில் இருக்கிறார். மே 18, 2025 அன்று மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல கேது பகவான் வருட ஆரம்பத்தில் கன்னி ராசியில் இருக்கிறார். மே 18, 2025 அன்று கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்ச் முதல் மே மாதம் வரை சனி பகவானும் ராகு பகவானும் இணைவு பெறுகிறார்கள். பொதுவாக இது ஒரு நல்ல இணைவு இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். குருவின் மீதான மீனத்தில் இணைவதால் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். மற்ற கோள்கள் மாதந்தோறும் பெயர்ச்சியாவதால் அவற்றின் பலன்களை மாதராசி பலன்களில் பிறகு பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் பெரிய கோள்களான குரு, சனி, ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஆண்டை 2 பாகமாக பிரித்துக் கொள்ளலாம். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை முதல் பாகமாகவும், ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை 2வது பாகமாகவும் பார்க்கலாம். இனி தனுசு ராசிக்கான 2025ஆம் ஆண்டின் முதல் பாகமாகிய ஜனவரி முதல் ஏப்ரல் வரை உள்ள கோள்களின் நிலைகளையும் அவற்றின் பலன்களையும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் மற்றும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் ரண ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடமாகிய ரிஷப ராசியில் இருப்பார். ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் எதிர்த்தன்மை கொண்ட சுக்கிரனின் வீட்டில் மறைவது சிறப்பான நிலை இல்லை என்றாலும், சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர் என்பதால் குரு பகவான் தான் பார்க்கும் இடங்களின் மூலம் நல்ல பலன்களை வழங்குவார். உங்கள் ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானத்திற்கும் தைரிய, வீரிய, முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். பொதுவாக சனி பகவானுக்கு 3ஆம் இடம் சிறப்பான இடம் ஆகும். இருந்தாலும் டிகிரி அளவில் ராகுவோடு நெருங்கி இருப்பதால் நல்ல பலன்களை வழங்க முடியாமல் கெடுபலன்கள் இருக்கும். ராகு பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் இருப்பது சிறப்பான நிலை இல்லை. மேலும் அவர் மேலே சொன்னது போல சனியுடன் நெருங்கியிருப்பது மேலும் கெடுபலன்களை அதிகப்படுத்தும். சனியும் ராகுவும் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியில் இருப்பதால் கெடுபலன்கள் சற்று குறையும். கேது பகவான் தொழில்ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருப்பது யோகமான அமைப்பாகும். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைந்து ராகுவின் பார்வை பெறுவதால் உடல் நலம், மனநலம் சுமாராக இருக்கும். தெய்வ வழிபாடு, யோகா, தியானம் மூலம் அமைதி காண வேண்டும். நோய்களின் தாக்கம் சற்று அதிகரிக்கும். உடலிலும் மனதிலும் சற்று அசௌகரியமான சூழல் நிலவும். உடல் பயிற்சி மிக அவசியம். தன, குடும்ப, வாக்குஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பேச்சினில் நிதானம் தேவை. வாக்குவாதம் தவிர்த்தால் பிரச்சனை பெரிதாகாது. தனவரவு, பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். சிக்கனம் கடைபிடிக்க வேண்டிய காலமாகும். தைரிய, வீரிய, முயற்சி ஸ்தானாதிபதி தன் வீட்டிலேயே ஆட்சி பெற்றாலும் ராகுவோடு இணைவதால் முயற்சிகளில் தடைகளும் சவால்களும் இருக்கும். விடாமுயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும் சம்பவங்கள் நடைபெறும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். போட்டி பந்தயங்களில் கடின முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். தம்பி தங்கையோடு கருத்து வேறுபாடு தோன்றும். விட்டு கொடுத்து பொறுமையாக செல்லவும். சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்து சுகஸ்தானத்தில் சனியுடன் நெருங்கிய ராகு அமர்வதால் தாயுடன் கருத்து வேறுபாடு தோன்றும். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தாய் மற்றும் தாயார் வழி உறவில் பிரச்சனை வரும். பொறுமை தேவை. வீடு, வாகனம் வாங்கும் முயற்சியில் தடைகள் இருக்கும். ஜூன் மாதம் வரை தள்ளி போடுங்கள்.
உறவினர் மற்றும் அக்கம் பக்கத்தினருடன் கருத்து வேறுபாடு தோன்றும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொண்டை மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களில் தாக்கம் அதிகரிக்கும், கவனம் தேவை. விவசாயம், கால்நடை வளர்ப்பு சுமாராக லாபம் தரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகுவோடு இணைந்து சனி பார்ப்பதால் குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோர் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும். கர்ப்பிணிகள் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் வழியில் மனவருத்தம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். உங்கள் பேச்சை கேட்பது கடினம், சில காலம் விட்டு பிடிக்க வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இழுபறி நீடிக்கும். குலதெய்வ வழிபாடு பிரச்சனைகளை குறைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் அகலக்கால் வைக்க வேண்டாம், கவனம் தேவை. கலைஞர்கள் சுமாரான வாய்ப்புகள் பெறுவார்கள். வேலை தேடுவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலத்தில் வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில் இருப்போருக்கு நல்ல நிலை தொடரும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடன் தொல்லை சற்று குறையும். கடனை அடைக்க வழி பிறக்கும். திருமண முயற்சி வெற்றி பெற மே மாதம் வரை காத்திருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே நல்ல உறவுநிலை இருக்கும். வியாபாரம் சுமாராக நடைபெறும். தந்தையின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் மன வருத்தம் வரும். பொறுமை அவசியம். சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். லாபம் சுமாராக வரும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். அரசியல்வாதிகள் இருக்கும் பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். லாபம் சுமாராக இருக்கும். விரயம் அதிகமாக இருக்கும். சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுநிலை நல்ல நிலையில் இருக்கும். சிலர் வெளிநாடு, வெளிமாநில சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் சிறு தடைகளை சந்திப்பார்கள். கடின முயற்சி தேவை. மருத்துவத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனையும், வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இனி 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பகுதியான மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தனுசு ராசியின் கோள்களின் நிலைகளையும் அவற்றின் பலன்களையும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் மற்றும் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடமான களத்திரஸ்தானமாகிய மிதுன ராசியில் அமர்ந்து ராசியை பார்ப்பது யோகமான அமைப்பாகும். தன, குடும்ப, வாக்குஸ்தானம் மற்றும் தைரிய, வீரிய ஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானமாகிய மீனராசியில் அர்த்தாஷ்டம சனியாக ராசியையும் 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தையும் பார்ப்பார். இது சிறப்பான நிலை இல்லை. ராகு பகவான் தைரிய, வீரிய ஸ்தானமாகிய 3ஆம் இடமாகிய கும்பராசியில் இருப்பார். பொதுவாக ராகு பகவானுக்கு 3ஆம் இடம் சிறப்பான இடமாகும். கேது பகவான் 9ஆம் இடமான சிம்மராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை. ராசியை குரு, சனி, ராகு மூவரும் பார்ப்பதால் உடல்நலம், மனநலம் சுமாராக இருக்கும். குருவின் பார்வையால் உடலிலும் மனதிலும் புத்துணர்ச்சி பெறும். சனி மற்றும் ராகுவின் பார்வையால் பிடிவாதம், சுயநலம், மன சோர்வு, பதட்டம், எரிச்சல் கொஞ்சம் இருக்கும். கலப்பு பலன்களாக நடக்கும். இறை வழிபாடு, யோகா, தியானம் போன்றவற்றின் மூலம் நன்மை காண வேண்டிய காலமாகும். தன, குடும்ப, வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் 4ஆம் இடமான மீனத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். இருந்தாலும் மீனம் குருவின் வீடு என்பதால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். தனவரவு, பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பேச்சினால் தொழில் செய்யும் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்றோர் முன்னேற்றம் அடைவார்கள். முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து குருவின் பார்வை கிடைப்பதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். போட்டி பந்தயங்களில் வித்தியாசமான அணுகுமுறை மூலம் திறமையாக செயல்பட்டு வெற்றியும் பாராட்டும் பெறுவீர்கள். சுகஸ்தானத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 4ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் தாயாருடன் சிறு கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து செல்லவும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் பிரச்சனைகள் வரும். பொறுமை தேவை. தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. வீடு, வாகனம் வாங்கும் முயற்சியில் அலைச்சலுக்கு பின் வெற்றி கிடைக்கும். உடலிலும் மனதிலும்
அசௌகரியமான சூழல் நிலவும். விவசாயம், கால்நடை வளர்ப்பில் அலைச்சலும் வேலை பளுவும் அதிகரிக்கும். உறவினர் உடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு இப்பொழுது கிடைக்கும். 5ஆம் இடத்தை ராகு பார்ப்பதால் சில பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. பிள்ளைகள் வழியில் சிறு மன வருத்தம் தரும் சம்பவங்கள் வந்து நீங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் இழுபறிக்கு பின் தீர்வு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சுமாராக லாபம் தரும். அகலக்கால் வைக்க வேண்டாம். கலைஞர்களுக்கு கடின முயற்சிக்கு பின் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வேலை தேடுவோருக்கு தடைகள் இருக்கும். கடின முயற்சிக்கு பின் வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகரிக்கும். பொறுமையும் கடின உழைப்பும் தேவை. எலும்பு, பல் மற்றும் கண் சம்பந்தமான நோய்களின் தாக்கம் அதிகரிக்கும். திருமண முயற்சி கைகூடும். நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். தந்தையின் உடல்நலத்தில் சிறு பிரச்சனை வரும். மருத்துவ செலவுகள் வரும். கவனம் தேவை. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் ஆதாயம் கிடைக்கும். அரசு மூலம் நன்மைகள் கிடைப்பதில் தடைகள் இருக்கும். சொந்த தொழிலில் தடைகளும் வேலை பளுவும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் இப்போது செய்ய வேண்டாம். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். அரசியல்வாதிகள் இருக்கும் பதவியை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். லாபம் அதிகரிக்கும். விரயம் கட்டுக்குள் இருக்கும். அண்ணன், அக்கா மூலம் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். 2வது திருமணத்துக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல வரன் அமையும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுநிலை சுமாராக இருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு படிப்பில் மறதி, கவனக்குறைவு இருக்கும். கடின முயற்சி தேவை. கல்லூரி மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் சுமாரான நிலை இருக்கும். வங்கித்துறையினர், ஆடிட்டர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகள் முன்னேற்றம் அடைவார்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.